ஸோ கைஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது டோட்டலாக 240 காலிப்படையில் வந்து இருக்குது. இதில் வந்து 2 விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பருவகால உதவுவதற்காகவும் அண்டு பருவகால காவலருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வேக்கன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருவகால காவலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆகிய பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட தகுதியுள்ள அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் முதுநிலை மண்டல மேலாளர் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. இதுக்கு எப்போ வரைக்கும் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அன்று ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் பருவகால உதவுபவராக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. சரிங்களா? நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 32 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிசி எம்பிசி பிசி கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா 34 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேட்டகிரியாக இருந்தால் 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஊதியம் படி வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3499 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான மாத வருமானம் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பணி நாள் மட்டும்தான். சரிங்களா? உங்களுக்கு என்றைக்கு வந்து வேலை இருக்கோ அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சம்பளமும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பருவகால காவலருக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் வந்து எழுத படிக்க தெரிந்தாலே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து காவலருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை வந்து பண்ணணும், ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்றதையும் ஒரு நிபந்தனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகிரி வந்து 32 வயது வரைக்குமோ அண்டு பிசி எம்பிசி அண்ட் பிசி கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 வயது வரைக்குமோ அண்டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து 37 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3499 ரூபாய் பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாத வருமானமாக இருக்கும். அண்டு இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து படி வந்து உங்களுக்கு 100 rupees, அதாவது வர்றதுக்கு போகிறதுக்கு செலவுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 100 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சார்ஜும் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அரசு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க வேண்டியவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடம் சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இதில் வந்து டெம்பரவரியாக வந்து அங்கே இருக்கிறவங்க, அங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து உரிய சான்றிதழை வந்து பார்த்தீங்கன்னா நகல்களுடன் முதுநிலை மண்டல மேலாளர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டல அலுவலகத்தில் வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழகத்தில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இந்த முகவரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் நான் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் கீழேவும் நான் வந்து அறிவிச்சிருக்கேன். சரிங்களா? இதுக்கு 28ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 days தான் வந்து இருக்குது. யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. பர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேலரி வந்து கொடுத்தும் இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் சார்ஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடு வந்து அவங்களே வந்து உங்களுக்கு பஸ் ஃபேர் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தஞ்சாவூரில் இருக்கீங்க, தஞ்சாவூரில் நீங்கள் டெம்பரவரியாகவும் அட்டாச் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க சார்.